இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வார்த்தையின் முன்னால் புலந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளை உடைய கரத்திலே தருகின்றேன். எந்த நோக்கத்திற்காக இவர்கள் இன்று இந்த இறை வார்த்தையை கேட்கின்றார்களோ ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தாரும். உம்முடைய அருள்கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். உம்முடைய அருள் பிரசன்னம் இவர்களை தாங்கட்டும், ஆசீர்வதியும். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை. ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாளை மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் என்றும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் நான் உன்னை உயர்த்துவேன். பாருங்க, ஓய்வு நாள் அது நாம் சொல்லுகிறோம் கடவுளின் நாள் என்று. மாறாக அது அல்ல. ஓய்வு நாள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்ற நாள். அந்த நாள் கடவுள் நமக்கு தந்த நாள். ஓய்வு நாளில் கடவுளோடு இருக்க வேண்டும் என்ற செய்தி என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. ஓய்வு நாள் கடவுளுடையது என்று நாம் சொல்லுவோம். அன்புமிக்கவர்களே, அது அல்ல. ஓய்வு நாள் நம்முடையது. ஓய்வு நாள் நமக்காக தரப்பட்டது. காரணம் என்னவென்றால், எல்லா நாட்களும் வேலை செய்து ஒரு நாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர வேண்டும். நான் எங்கு செல்லுகின்றேன், நான் எதை செய்கின்றேன், நான் எப்படி செய்கின்றேன், இந்த உலகத்திலே நான் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றேனா, அவர் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்றேனா, அவருடைய திருவிழப்படி நடக்கின்றேனா என்று என்னையே நான் சோதித்தறிவதற்கும் என்னையே நான் ஆய்ந்து அறிவதற்கும் உள்ள நாள்தான் ஓய்வு நாள். எனவே அந்த ஓய்வு நாள் புனிதமானது. காரணம் என்னவென்றால், அந்த புனித கடவுள் அதை நமக்கு தந்திருக்கின்றார். இன்றைய நாளிலே நாம் செல்லுகின்ற வழிகளை ஆராய்வதற்கான ஒரு வாய்க்கால் தான் இந்த ஓய்வு நாள் என்பதை உணர்ந்து, அன்புமிக்கவர்களே, இந்த ஓய்வு நாளுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். பொருளுள்ள விதத்தில் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ஓய்வு நாளிலே கடவுளுக்கு உகந்தவற்றையே செய்கின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். அவருடைய திருவிழத்தை நிறைவேற்ற வேண்டும். ஓய்வு நாள் நன்றாக கடைபிடிக்கின்றவர்களுக்கு ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் அதிகமாக கிடைக்கின்றது. அந்த நாளை புனிதப்படுத்திய கடவுள் அதை கடைபிடிக்கின்றவர்களையும் புனிதப்படுத்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். ஓய்வு நாளில் நாமும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக இருப்போமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.